நான் உங்கள் சிப்பி பவரை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. கிழமைகளின் ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கிழமைகளின் ரகசியம் என்ன சொன்னா முக்கியம். அது தமிழ் மாதத்தின் கிழமைகள். இந்த தமிழ் மாதத்தின் கிழமைகளில் என்ன சொன்னான்னா, செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் செவ்வாய்க்கிழமை எந்த காரியம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது தமிழ் மாதத்தின் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை எந்த வேலையும் அதில் தொடங்கக்கூடாது. அதற்கடுத்து என்ன சொன்னா, மூணாவது செவ்வாய்க்கிழமை நல்லாயிருக்கும். மூணாவது செவ்வாய் ஓகே, நாலாவது செவ்வாய் ஓகேவா. அப்போ என்ன சொன்னா, முதல் செவ்வாய் ஆட்சி, ரெண்டாவது செவ்வாய் நேசம், மூணாவது செவ்வாய் ஆட்சி, நாலாவது செவ்வாய் உச்சம். அப்போ செவ்வாய்க்கிழமைகளில் மாதத்தில் 4 செவ்வாய் வரும். 5வது செவ்வாய் வந்தால் அதை விட்டுருங்க. அப்போ முதல் செவ்வாய் நல்லாயிருக்கும், ரெண்டாவது செவ்வாய் ஆகாது, மூணாவது செவ்வாய் நல்லாயிருக்கும், நாலாவது செவ்வாய் நல்லாயிருக்கும். அப்போ கிழமைகளிலே இன்னென்ன கிழமைகளில் தான் கிழமைகள் 4 செவ்வாய் வந்தாலும் அதில் எது நல்ல செவ்வாய் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இந்த தான் சூத்திரம். அதற்கடுத்து என்ன சொல்லணும்னா, வெள்ளி, முதல் வெள்ளிக்கிழமை ஆட்சி, முதல் வெள்ளிக்கிழமை ஆட்சி நல்லாயிருக்கும். ஒரு மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நல்லா பால் காய்ச்சிடாதீங்க. மூணாவது வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். நாலாவது வெள்ளிக்கிழமை நல்லாயிருக்கும். முதல் வெள்ளிக்கிழமை ஆட்சி, ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நேசம், மூணாவது வெள்ளிக்கிழமை என்ன சொன்னால் ஆட்சி, நாலாவது வெள்ளிக்கிழமை உச்சம். அதனால் கண்டிப்பாக என்ன சொன்னால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள சில